கேபி ஆறுமுக ஐயா அவங்களோட அதாவது கேபி முறை எப்பவுமே பலன் சொல்லுவாங்க. ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாரம்பரியத்தில் ஒரு 25 ஆண்டு காலம் பாரம்பரிய ஜோதிட முறையில் பயணித்து கடந்த 10 வருஷமாக கேபி முறையில் சப்ளாடு தேரின்னு சொல்லுவாங்க, உபநட்சத்திரம் தேரின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் இந்த முறையை உருவாக்கியவர் KS கிருஷ்ணமூர்த்தி, காலஞ்சென்ற KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த முறை. அதுக்கப்புறம் மதுரையை சேர்ந்த K பாஸ்கரன் அதை அடுத்த நிலை கொண்டு போனார். அவரிடம் பயிற்சி பெற்ற என்னுடைய குருநாதர் A தேவராஜ் ஐயா அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. அவர்கிட்ட தான் நான் இந்த உயர்கணித சாரஜோதிட முறையை நான் படித்தேன். 25 ஆண்டு காலம் பாரம்பரிய முறையில் பயணித்திருந்தாலும் அதில் பாரம்பரிய முறையில் இன்னைக்கு நிறைய ஜோதிடர் நண்பர்கள் பாரம்பரியத்தில் தான் இன்னைக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். பாரம்பரிய முறையில் அனுபவம் நிறையா தேவைப்படுதுங்க. நிறைய ஜாதகம் பார்க்கணும், நிறைய அனுபவம் இருந்தால் தான் அவங்க சரியான பலனை சொல்ல முடியும். அது எல்லார் ஜோதிடரும் ஏற்றுக்கொள்வாங்க. அவ்வளோ ஈஸியாக ஜோதிடத்தை படிச்சுட்டு பலன் சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளவு முன்னோர்களில் அவ்வளவு நுணுக்கங்களை அன்னைக்கு தெரிந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஞான விஷயத்தை அவங்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் பாடல் வடிவில் இருக்குது. இன்னைக்கு தமிழுடைய தமிழ் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் நிற்குது, அதை அடுத்த கட்டத்துக்கு போகாத காரணம் பல நூல் கவிதை வடிவிலே இருக்கிறது, பாடல் வடிவிலே இருக்கிறது. இன்றைக்கு யாருக்கும் அது புரிய மாட்டுது, அதுதான் உண்மை. அதனாலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கவிதை வடிவில் இருப்பதை பாடல் வழி இருக்கிறத கட்டுரை வடிவில் மொழி பெயர்த்து தமிழையே பெயர்க்க வேண்டியிருக்குது. தமிழையே தமிழில் மொழி பெயர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாடல்கள் புரியல. அதை இன்னைக்கு உரைநடையில் நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்படி கொண்டு அதை நம்ம படித்து உள்ளே போகிறதுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 வகையான ரூல் இருக்கிறது. பாரம்பரிய முறையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணுன்னா 40 ரூல் அத்துப்படியாக இருக்கணும். உங்களுக்கு அத்துப்படியாக இருந்தால் தான் பார்க்க முடியும். என்னென்ன ரூலு அப்படின்னா 40 ரூலையும் இப்போ நான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே உங்களுக்கே தெரியும். ஆட்சி, உச்சம், நீசம், வர்க்கோத்தமம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னைக்கு திதி, சூனியம், கரணம், முடக்கு, என்னமோ அப்புறம் திக்பலம், திருப்பலம், ஷட்பலம், அப்புறம் நைசர்கிய பணம், இது மாதிரி சொன்னால் போயிட்டே இருக்கும். இந்த 40ஐயும் அவங்க மனசில் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு காலகட்டம் ஓடிடும். அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படி இருந்தும் நான் பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் பணம் வாங்காமல் பார்த்தேன். அன்னைக்கு நான் பணியில் இருந்ததால், நான் டியூட்டியில் இருந்தேன், பணியில் இருந்தேன். அப்போ நான் ஜாதகத்துக்கு பணம் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பையும் சிறப்பாக தான் சொன்னதா மக்கள் சொன்னாங்க. எனக்கு திருப்தி இல்லை. முழு திருப்தியுடன் நான் அந்த பலன்களை சொல்லவில்லை. என் மனசுக்குள் கொஞ்சம் நெருடல் இருந்தது. நாம் சொல்றது சரிதானா அப்படின்ற நெருடல் இருந்தது. எப்பொழுது அந்த நெருடல் என்னை விட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்கணித சாரஜோதிடம் படித்ததுக்கு பிறகு, சப்ளாடு தியரியை படித்ததுக்கு பிறகு இந்த நெருடல் என்னிடம் இல்லை. ஏன்னா சப்ளாடு தியரி நிறைய பேர் இதை நான் ஏற்கனவே சில இடத்துல பேசிட்டேன். இருந்தாலும் அந்த கருத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ண வேண்டியிருக்கு மக்கள் மத்தியில். அது சப்ளாடு தியரி என்பது ஏதோ புதுவிதமான ஒரு ஜோதிடத்துக்கு, அதாவது பராசரர் முறையிலிருந்து பாரம்பரிய முறையிலிருந்து மாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் இந்த ஜோதிடர்கள் மத்தியில் இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, இதை மக்கள்கிட்டையும் பரப்பி விடுறாங்க. அது சப்ளாய்டு தேரிங்க, அது நம்ம சப்ஜெக்ட் இல்லைங்க அது அப்படின்னாங்க. கிடையவே கிடையாது, இது பாரம்பரிய முறைதான். எப்படி சார் பாரம்பரிய முறைதான் சொல்றீங்க அப்படின்னா, சப்ளாடுன்னொடனே நம்மளால பயந்துக்கிறாங்க. இது ஏதோ சப்ளாடு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, இது இங்கிலீஷ்காரனோடது போல. அதுக்கு சப்ளாடு ஒன்றும் இல்லை. இந்த முறையை கண்டு நான் ஏற்கனவே சொன்னேன், KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த கேபி முறையை இந்த உலகத்தை கொஞ்சம் பிரபலப்படுத்தினார், அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான். அவர்
ஆங்கில புலமை பெற்றவர், அரச அதிகாரியா இருந்தவர். ஆங்கிலத்தில் அவருக்கு புலமை இருந்ததால அவருடைய புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அவருடைய புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அப்ப ஆங்கிலத்தில் எழுதினதால உபநட்சத்திரம் என்பதை சப்லார்ட் அப்படின்னு அவர் பெயர் சூட்டினார். உபநட்சத்திரம் தான் சப்லார்ட். நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், லார்ட் அங்கிறத இங்கிலீஷ்ல நட்சத்திரம்னு சொல்றோம். நட்சத்திரம் தான் லார்டுங்கிறாங்க அவங்க. அப்ப சப்லார்டுங்கிறது உபநட்சத்திரம். அது என்ன சார் உபநட்சத்திரம்? நட்சத்திரம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், அதுல 4 பாதம் தெரியும். ஆனா நீங்க சப்லார்டுன்னு சொல்றீங்களே அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஜோதிடர்களுக்கு இருக்கு. சப்லார்டுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு நட்சத்திரத்தை தான் நம்ம தசைன்னு சொல்றோம். ஒரு குழந்தை இந்த 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அது தசையாக மாறும். சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரிய நட்சத்திரம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது சூரிய திசையில் பிறந்திருக்கிறது. அது மாதிரி ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அது சந்திர திசையில் பிறந்திருக்கிறது. இது மாதிரி 9 நட்சத்திரத்திலையும் குழந்தை பிறந்தா அந்த திசை தான் ஸ்டார்டிங் திசையா இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஒரு திசையில் 9 புத்திகள் இருக்கா இல்லையா? ஒரு திசையில் 9 புத்திகள் உள்ளது. இப்ப சூரிய தசைன்னா சூரிய புத்தி, சூரிய திசையில சூரிய புத்தி ஃபர்ஸ்ட், சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, அடுத்தது சுக்கிர புத்தி. இப்படி 9 புத்திகள் வரும். 9 ஒரு தசையில 9 புத்திகள் இருக்கா இல்லைங்களா? அந்த 9 புத்திகளை தான் அவரு சப்லார்ட்னு சொன்னாரு. அப்ப இங்க பாரம்பரியத்திலிருந்து எங்காவது விலகி போறாங்களா? அவர் எங்கேயாவது பாரம்பரியத்தை விட்டு விலகி சென்றாரா? இங்கே சொல்ல வேண்டும், ஜோதிடர்கள் சொல்ல வேண்டும். பாரம்பரியத்தை விட்டு விலகி செல்லல. இவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தில் ஒரு நட்சத்திரத்தை 4 பாகமா பிரிச்சிருக்காங்க. முதல் பாதம், 2வது பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 4ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 4 பாதம் பிரிச்சதுக்கு லாஜிக் இருக்கா? 4 பாதம் பிரித்ததற்கு லாஜிக் இருக்கான்னா லாஜிக் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இல்லை சார் லாஜிக் இருக்கு சார். என்ன லாஜிக் இருக்கு? இந்த 4 பாதத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த 27 நட்சத்திரம் 4ஆ பிரிச்சா 108 பாதம். இந்த 108 பாதத்தை இந்த 12 கட்டங்களில் அடைப்பதற்கு அது பயன்படுகிறது. அதோட அது வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லை. அப்ப எந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகம் இருக்கிறதுன்னு ஒரு பலம் சொல்லுவாங்க, அதுக்கு பயன்படும். அதை தாண்டி அதுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. நம்ம 4ஆ பிரிக்கல சார், 9ஆ பிரிச்சிருக்கோம். நாங்க பிரிக்கல. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அந்த போய் 9ஆ பிரிக்கல. ஏற்கனவே பராசர முறையில் 9 புத்திகள் இருக்கு. அதை தான் ஒரு சப்லார்ட்னு சொல்றாரு ஒழிய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி நான் ஏதாவது பிரிச்சு ஏதாவது பண்ணியிருக்காருன்னா அவர் ஒண்ணுமே பண்ணல. அந்த இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அஸ்வினி எங்க இருக்கு? மேஷத்துல இருக்குது. மேஷத்துல அஸ்வினியில ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப நீங்க அஸ்வினியில குழந்தை பிறந்தா லக்னம் அஸ்வினி புள்ளின்னு வச்சுக்கோங்க. அஸ்வினியில லக்ன புள்ளியில ஒரு குழந்தை பிறக்குது. பாரம்பரிய முறையில் நம்ம என்ன எழுதுறோம்? 1ஆம் பாதத்துல அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்துச்சா, 2ஆம் பாதத்துல பிறந்துச்சா, 3ஆம் பாதத்துல பிறந்துச்சா, 4ஆம் பாதத்துல பிறந்துச்சான்னு எழுதிடுவோம். இதுதான் பாரம்பரிய முறை. ஆனா கேபி முறையில் என்ன பண்றாங்கன்னா இந்த நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 மினிட். 13 டிகிரி 20 மினிட். இந்த 13 டிகிரி 20 மினிட்டை 9 கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்ப 13 டிகிரி 20 மினிட்டை 9ஆல டிவைட் பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கேதுக்கு தசா புத்தி எவ்வளவு புத்தி? கேது தசையில கேது புத்தி எவ்வளவு? கேது தசையில கேது புத்தி எவ்வளவு? 7 7 49, 4 மாசம் 9, 4 மாசம் 27 நாள். அப்ப பிரிக்கிறமா இல்லையா? அப்ப சுக்கிர புத்திக்கு கேது தசையில் சுக்கிர புத்தி எவ்வளவு? 7 × 20. அப்ப 1 வருஷம் 2 மாசம். 7 2 14, 1 வருஷம் 2 மாசம். இப்படி நம்ம பிரிக்கிறமா இல்லையா புத்திய? அதே ரேஷியோல
இந்த டிகிரியை முதல் முதல் கேதுனுடைய ஒரு 3/4 டிகிரி, அந்த 3/4 டிகிரிக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தால் அது கேது புள்ளியில பிறந்திருக்கு. கேதுவுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினியில் கேதுவுடைய உபநட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 3/4 டிகிரியை தாண்டி 3 டிகிரிக்குள்ள வந்துருச்சு குழந்தை. ஒரு 2 டிகிரி 50 மினிட்ல பிறந்தா அது கேது நட்சத்திரம் சுக்கிரனுடைய புள்ளியில் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சரியா இல்லையா? அதாவது நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பையன் வந்து சென்னையை நோக்கி போறான், கார்ல போறான். தம்பி நம்ம ஃபோன் பண்றோம் அவனுக்கு, தம்பி எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டா அந்த பையன் சொல்றான், அப்பா ஒரு காவாசி தூரம் வந்துட்டம்பா. காவாசி எவ்வளவு தூரம் போயிருக்கான்? ஒரு காவாசி தூரம் வந்துட்டம்பா அப்படின்னா அதை ஏத்துக்குவோமா? நம்ம என்ன சொல்லுவோம் உடனே? ஏய் அறிவுள்ள மாதிரி பேசுறா, என்னடா காவாசி அரைவாசிங்கிற? எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்க, எந்த இடத்துல போயிட்டு இருக்க, அதை சொல்லு. அதை சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நீ அந்த காவாசி அரைவாசி எல்லாம் கதாவாதி, அதுதான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த காவாசி அரைவாசி சொல்றதா இந்த பாதங்கள். 1ஆம் பாதம் 1/4, 2ஆம் பாதம் 1/2, 3ஆம் பாதம் 3/4, 4ஆம் பாதம் 1. அப்ப இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு ஜிபிஆர்எஸ்ல மூவ்மெண்டே தெரியும் உங்களுக்கு. கார் எத்தனை கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு, எந்த இடத்துல போயிட்டு இருக்கு ஜிபிஆர்எஸ்ல பாக்குறோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால ஒரு நட்சத்திரத்தை தசாபுத்தி ரீதியாக பிரித்து இந்த லக்னம் எந்த புள்ளியில் விடுகிறது, அப்ப சப்ளாடு அதுதான் சரியா இருக்கும். ஒரு ஊரினுடைய இப்ப சார் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டா ஊரை போட்டு மோகனம்னு போட்டு ரவி ஜெயக்குமார்னு போட்டா லெட்டர் போயிடுமா? போகாது. அவருக்கு கடிதம், அந்த கடிதம் அவருக்கு வீட்டுக்கு போகணும்னா அவர் பேரு, இந்த ஊர் மோகனூர், அவர் தெரு வீட்டு நம்பர் வரைக்கும் போட்டோம்னா போஸ்ட்மேன் கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருவாரு. அப்ப துல்லியமாக பார்ப்பதுதான் கேபி சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல தான் நம்ம இந்த முறையை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாரம்பரியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறோமே ஒழிய பாரம்பரியத்தை விட்டுட்டு செல்லவில்லை. பாரம்பரியத்துக்கு எதிரான ஜோதிடம் அல்ல கேபிங்கிறத முன்னாடி அதை புரியணும். ஏன்னா இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். ஏன் சார் மறுக்கிறாங்க? என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப ஐயா கிட்ட ஒரு குழந்தை பிறகுது, டைமை கொடுத்துட்டு டேட்டா கொடுத்து டைம் கொடுத்துட்டோம்னா அவர் ஜாதகத்தை கணிச்சு ஒரு ஜாதகம் எழுதிடுவார். அதுக்கு பலனும் பார்ப்பார். எல்லா பாரம்பரிய ஜோதிடர்களும் அதான் செய்யறாங்க. ஆனால் கேபி முறையில் இப்ப என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேபி முறையில் ஜாதகம் போடுங்க சார் அப்படின்னா நான் கையில என்னால போட முடியாது. ஏன்னா அந்த கணிதம் ரொம்ப வெரி காம்ப்ளிகேட்டட். அதனால கையில போட முடியாது. நான் ஒரு சாப்ட்வேரை பயன்படுத்தி தான் அந்த கணிதத்தை போட முடியும். கையில போடலாம், ஆனா 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் ஆகும் ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு. ஐயாட்ட கொடுத்தா 15 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல ஒரு ஜாதகத்தை போட்டுருவார். அப்ப இந்த கணிதத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த ஜோதிடர்கள் யாரும் தயாராக இல்லை. அதனால இந்த கேள்வி எனக்கு வேண்டாம். நான் பாரம்பரிய முறையில போட்டேன்னா ஜாதகம் எழுதினா பலன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இது எனக்கு வேண்டான்றாங்க. ஆனால் இதை ஒரு சாப்ட்வேர் பயன்படுத்தி இந்த ஜாதகத்தை கணித்தால் மிக துல்லியமாக, சார் எனக்கிட்ட ஜாதகம் போட்டேன்னா கேபி முறையில நான் ஜாதகம் போட்டேன்னா குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன தசை புத்தி அந்தரம் சூட்சமா இருக்கும். அப்ப தசை புத்தியை விட்டுருங்க, அந்தரம் சூட்சமா ரொம்ப முக்கியம். அதுதான் அன்னைக்கு குழந்தை பிறக்கிற அப்ப ஆக்டிவேட் ஆனது சூட்சமும். அது 8-12 தொடர்புகளோட இருந்தால், அந்தரமும் சூட்சமும் 8-12 தொடர்பு வச்சு இருந்தா கண்டிப்பாக இந்த குழந்தை அறுவை சிகிச்சை தான் பிறந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். நான் எத்தனையோ ஜாதகத்தை கேட்டேன், இந்த குழந்தை ஆப்ரேஷன் ஆமா அப்படின்னு. ஆமாங்க ஐயா. அங்கே ஒற்றைப்படை பாவங்கள், இயற்கை சார்ந்த பாவங்கள் 1, 3, 7, 5, 9, 11 அது இருந்துச்சுன்னா அவங்க சுகமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பார்கள். 8-12ங்கிறது கட் பண்றது, வலி வேதனையை தாய் அனுபவிப்பது, அந்த தாய் வலி வேதனையை அனுபவித்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா இதுல பாரம்பரியத்தில் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லல. பாரம்பரியத்திலும் சொல்லுவதற்கு
அறிவாளிகள் உண்டு, ஞானிகள் உண்டு, ஜோதிகள் உண்டு. நான் அதை மறுக்கலை, அதையும் சொல்ல முடியும். இங்கே ஈஸியாக சொல்கிறோம், அங்கே கொஞ்சம் தேடி பிடிச்சி எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ மிக துல்லியமாக இந்த பலனை எடுக்க முடியும். சரி சார், இன்னைக்கு வந்து இதை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 5000 ஜாதகம் பார்த்தாச்சு, 10,000 ஜாதகம்னு சொல்லலாம். ஏன்னா லேப்டாப்பில் இருக்கிறது 5000, சிஸ்டத்தில் இருக்கிறது அது ஒரு 5000, 10,000 ஜாதகம் பார்த்துட்டோம். கேபி முறையில் பக்காவாக இருக்குது. ஒரு பையன் படிப்பானா படிக்க மாட்டானா? இன்னைக்கு என்ன சார் மக்களுக்கு பிரச்சனை? ஒன்று படிப்பானா படிக்க மாட்டானா, என்ன படிப்பான் அங்கிற கேள்வி மக்களுக்கு இருக்குது. படித்து முடிச்சுட்டான், அது மாதிரி அந்த வயசு கூட இருக்குது, 20 வயசு 21 வயசுக்கு மேலே போயிடுச்சு, 24 வயசு வந்துட்டான். அவனுக்கு வேலை கிடைக்கணும், வேலை எப்போ கிடைக்கும்? அது ரெண்டாவது. மூணாவது, வேலையும் கிடைச்சிருச்சு, எப்போ கல்யாணம் ஆகும்? மூணாவது அதை தாண்டி கல்யாணம் நடந்துருச்சு. ஐயா கல்யாணம்லாம் நடந்துருச்சுங்க, குழந்தை பாக்கி எப்போ வந்து இல்லைங்கய்யா, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை சார்ந்து தானே மக்கள் கேள்வி நோட்டை தூக்கிட்டு வர்றாங்க ஜோதிடர்கிட்ட. படிப்பானா, எப்படி படிப்பான், என்ன படிப்பான், வேலைக்கு எப்போ போவான், எப்போ கல்யாணம் ஆகும், குழந்தை எப்படி பிறக்கும், அப்புறம் எப்படி இதுவெல்லாம் நடந்துடுச்சு. எப்போ இன்னும் வீடு கட்டல சார், எப்போ வீடு கட்டுவான், இப்படி தானே இருக்குது. இப்போ இதெல்லாம் அனலைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் இருக்குது உள்ள. அதாவது அகம்புறம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை முறை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து பேரும் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். அகமும் புறமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை முறையா இருக்கு. அது என்ன சார் அகம் புறம்? பொருள் சார்ந்த வாழ்க்கை வந்து புறம். பொருள் சார்ந்த வாழ்க்கை என்பது வீடு, மனை, வாகனம், சொத்து சுகம்லாம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து புறம் சார்ந்த வாழ்க்கை. அகம் சார்ந்த வாழ்க்கை என்பது கல்வி, கல்யாணம், குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, உடல்நிலையை நல்லா இருக்கிறது, இதெல்லாம் அகம் சார்ந்த விஷயம். இந்த ரெண்டு விஷயம்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இதை தாண்டி எந்த வாழ்க்கையும் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்துல தான் கேள்வி இருக்கு. சில பேர் அகம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், உங்க புறம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க சார் எனக்கு இன்னும் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வண்டி வாங்குவேன், எப்போ சம்பாதிப்பேன், எனக்கு சம்பாத்தியம் பத்தலை அப்படின்னு புறத்துக்காக நம்மளை தேடிட்டு வருவாங்க. சில பேருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், வீடுக்கு 1க்கு 2 3 வீடு வச்சிருப்பான், அங்கே கல்யாணம் நடந்திருக்காது, குழந்தை குட்டி இருக்காது, அவன் அதை நோக்கி நம்மகிட்ட வர்றான். அப்ப இந்த இரண்டையும் துல்லியமாக பார்க்கணும்னா இந்த கேபி முறையில் துல்லியமாக சொல்லிடுவோம். இந்த கேபி முறையில் இந்த ஜாதகத்தை போட்ட அடுத்த நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டுருவோம். உங்களை டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸ் அப்படின்னு 3 கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் 2 நிமிடத்தில் உங்களுடைய ஜாதகம் வந்துவிடும். அந்த ஜாதகம் அகம் சார்ந்த ஜாதகமா புறம் சார்ந்த ஜாதகமா அப்படின்னு உடனே தெரிஞ்சிடும் சார். இதுக்கு வந்து எதுவுமே நீங்க எதுவும் ஆட்சி, உச்சம், நீசம், பகை, திக்பலம், திருக்பலம், ஷட்பலம், நசிர்க்க பலம், இங்க இந்த கிரகம் இங்கிருந்து பார்க்குது, இந்த கிரகங்களுக்கு வந்து 1 5 9 அது குருவுக்கு வந்து 5 7 9 பார்வை, செவ்வாய்க்கு 4 8 4 7 8 பார்வை, சனிக்கு 3 7 10 பார்வை. ஒரு பார்வையும் இங்க பார்க்க போறது இல்ல, எந்த பார்வையும் பார்க்கறது இல்ல, எந்த கிரகம் ஆட்சியா உச்சமானும் பார்க்கறது இல்ல. நாங்க ஒரு நிமிஷத்துல பலன் எடுத்துருவோம். அது எப்படி சார் அப்படின்னா, நாங்க வந்து இதுக்காக இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னது, இன்னைக்கு யுகம் என்ன யுகம்? கம்ப்யூட்டர் யுகம். இந்த யுகம் கம்ப்யூட்டர் யுகம். கம்ப்யூட்டர் தாண்டி இன்னைக்கு அதுலயும் டெவலப் ஆகி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி. அப்ப மனித மூளையை தாண்டி சிந்திப்பதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சாப்ட்வேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ நம்ம செஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும், செஸ் போர்டில் கம்ப்யூட்டரில் விளையாடுவோம். நம்ம சில நேரத்தில் கம்ப்யூட்டர் நமக்கு ஆப்போசிட்டில் கம்ப்யூட்டர் விளையாடும், அதுக்கு ஆப்போசிட் நம்ம வந்து விளையாடணும். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாடும். அதை தாண்டி இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுது. மனிதன் போலவே சிந்திச்சு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இதை டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் சார் சாஃப்ட்வேர் ஜோதிடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எந்த டெக்னாலஜி
மற்ற பல்வேறு துறைகள் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரை பயன்படுத்தி இந்த ஜோதிடத்துக்குள்ள அந்த இன்ஜினியரிங்கை கொண்டு வந்து நாம இந்த கிரகங்களுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சாப்ட்வேர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன சார் வேணும்? ஒரு பலன் சொல்றதுக்கு என்ன வேணும்? எந்த கிரகம் பலமாக இருக்கிறது, அவனுடைய கொடுப்பனை, அவன் வாங்கி வந்த வரம் என்ன? வாங்கி வந்த வரம் என்பது 12 கட்டம். அவன் வாங்கி வந்து வரம் என்பது 12 கட்டம். 12 கட்டத்துல தான் அவனுடைய வாங்கி வந்த வரம் இருக்கிறது. அந்த 12 கட்டம் என்ன சொல்லுது? இன்னொரு விஷயத்தை இங்க நிறைய மேடையில் நான் கேட்கறதா, அதை இங்கேயும் கேட்கிறேன். நீங்க ஐயா ஜாதகம் எழுதுறீங்களா? ஜாதகம் எழுதுவீங்க. ஜாதகம் எழுதும் போது எல்லா கிரகத்துக்கும் பாதச்சாரம் எழுதுறீங்களா? பாதச்சாரம் எல்லா கிரகங்களுக்கு எழுதுறீங்க. அதை எழுதினதுக்கு அப்புறம் எத்தனை 9 கிரகத்தும் பாதச்சாரம் எழுதிட்டீங்க. அடுத்தது ஒன்று எழுதுவீங்களா? அது என்னது? பாதச்சாரம். பாதச்சாரம் 9 கிரகத்துக்கு எழுதியாச்சு சார். அடுத்தது என்ன எழுதுவீங்க? லக்னத்துக்கு பாதச்சாரம் எழுதுவீங்களா இல்லையா சார்? லக்னத்திற்கு பாதச்சாரம் எழுதுவீர்களா இல்லையா? எழுதுவீங்கல்ல. ஏன் லக்னத்துக்கு எழுதுறீங்க? அந்த லக்னம் தான் உயிர், அது ரொம்ப முக்கியம். லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். புள்ளியை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து ட்ரெண்ட், இப்ப லக்ன புள்ளி சரியா இருக்கணும் சார். லக்ன புள்ளி எப்படி இருக்குதோ லக்னம் நல்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. லக்ன புள்ளி ஆராய்ச்சி பண்றது நல்லதுதான். அப்ப லக்ன புள்ளி உயிர், அது ரொம்ப அவசியம். அதுக்கு நீங்க பாதச்சாரம் எழுதி நோட்டி கொடுக்குறீங்களா? நான் கேட்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் எழுதுறவர்கள, நோட்டு எழுதி கொடுக்கிறவங்கள, லக்ன புள்ளிக்கு பாதச்சாரம் எழுதுறீங்களே, அப்ப 2ஆம் பாதம்னு ஒண்ணு இருக்குதே, அது தேவையா இல்லையா? லக்ன புள்ளி எழுதிட்டீங்க பாதச்சாரம், அப்ப 2ஆம் பாவம் என்ன சொல்றோம்? அதுதான் குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், தனம் வாக்கு கல்வி. அந்த கல்வி, அந்த வாக்கு ஸ்தானத்திற்கு, தனஸ்தானத்திற்கு, கல்வி ஸ்தானத்திற்கு ஏன் பாதச்சாரம் எழுதவில்லை? பதில் சொல்லணும். ஏன் எழுதல? அப்ப 2ஆம் பாவம் அவசியம் இல்லையா? அங்கேதான் நேத்திரம் இருக்கிறது, அங்கேதான் அவனுடைய பேச்சு இருக்கிறது, அங்கேதான் அவனுடைய கல்வி இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அதை அவன் தெருவில் விட்டுருவீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இதை கேட்டா இவருக்கு இதே வேலையா போச்சு, ஏதாவது வந்து இங்க வந்து பிரச்சனை கிளப்புறாரு அப்படின்னு. என்னடா பிரச்சனை கிளப்புறேன் நானு? இந்த 12 பாவம், இந்த 12 பாவத்தினுடைய உடல் இருக்கிறது, உடல் இயக்கம் இருக்கிறது. 12 பாவத்தில் தானே உடல் இயக்கம் இருக்கிறது. உண்மையா இல்லையா? 12 பாவத்துல 1ஆம் பாவம் உன்னுடைய தலையை சொல்லுதா இல்லையா? உன்னுடைய மூளையை சொல்லுதா இல்லையா? 2ஆம் பாவம் முகத்தை சொல்லுதா இல்லையா? அதுல தானே கண்ணு இருக்குது, அதே எல்லாம் இருக்குது. 3ஆம் பாவம் தானே காது இருக்குது, ஷோல்டர் இருக்குது. 4ஆம் பாவம் நெஞ்சு பகுதி இருக்கு. 5ஆம் பாவம் தானே இருதயம் இருக்குது. இப்படி 12 பாவமும் முக்கியமா இல்லையா? நான் லக்ன பாவத்துக்கு மட்டும் பாதச்சாரம் எழுதுவேன், மற்ற 11 பாவத்தை குப்பையில தூக்கி போடுவேன். நீ என்ன ஜோதிடர்? கேட்கறதுக்கு பதில் சொல்லி கேட்பேன் நானு. நீ கேட்கறது எனக்கு அறிவு இருக்கிறது, கேட்கிறேன். ஏன் எழுதவில்லை? நாளையிலிருந்து ஜோதிடம் எழுதினால் இதை கேட்கக்கூடிய உலகளாவிய மக்கள் இன்னைக்கு ஜோதிட நோட்டு போய் எழுதுறீங்கல்ல, உங்க ஜோதிடத்தை சொல்லி ஏயா லக்னத்துக்கு பாதச்சாரம் போட்டிருக்கியே, 2ஆம் பாவத்துக்கு பாதச்சாரம் எங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேளுங்கள் மக்களே, கேட்கணும். 3ஆம் பாவத்துக்கு பாதச்சாரம் போடு, 4ஆம் பாவத்துக்கு பாதச்சாரம் போடு, 5ஆம் பாவத்துக்கு, 6ஆம் பாவத்துக்கு, 7ஆம் பாவத்துக்கு, எல்லாத்துக்கும் பாதச்சாரம் போடணுமா வேலையா? லக்ன புள்ளி, இன்னைக்கு லக்ன புள்ளி நல்லா இருக்கணும். ஏன் 7ஆம் புள்ளி கெட்டு போனா பரவாயில்லையா? அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டியா? அங்கதையா என் மனைவி உட்கார்ந்து இருக்கிறா. அப்ப 7ஆம் பாவம் எப்படி மனைவி வரும்னு அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டியா? நீ பண்ணணுமா வேணாமா? 5ஆம் பாவம் உன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், அதை விட்டுருவியா நீ? சார், காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. பழைய மாதிரி நான் அப்படியே எழுதிட்டு எதையாவது சொல்லிட்டு ஒன்றும் அறியாத மக்கள் நம்மளை நாடி தேடி வருகிறார்கள். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளை தேடி நாடி வருகிறார்கள். அவர்களுக்கு
நல்ல வழிகாட்டுதல் சொல்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். நான் லக்ன புள்ளிக்கு மட்டும் பேசுவேன், 2ஆம் புள்ளியை நாசமா போட்டுன்னு விட்டுருவேன், 3வது போது எப்படியாவது போட்டுன்னு விட்டுருவேன்னா இது ஜோதிடம் இல்லை. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். 12 பாவத்துக்கும் நீங்கள் பாதச்சாரம் எழுத வேண்டும். நாங்க அப்படிதான் சார் எழுதுறோம், நாங்க அப்படிதான் எழுதுறோம். எங்கள்கிட்ட நாங்க கேபி முறையில் ஒரு ஜாதகம் கடித்தால் 12 பாவத்திற்கும் நாங்கள் புள்ளி எடுக்கிறோம், அதை வைத்துதான் கணிக்கிறோம். எப்படி நீங்க லக்ன புள்ளி மிக முக்கியம்னு சொல்றீங்களோ, நாங்க லக்ன புள்ளியும் முக்கியம், மற்ற 11 பாவமும் முக்கியம்தான். எந்த பாவம் நீங்க விடுவீங்க? உடம்புல காலு எப்படியாவது போட்டுன்னு விட்டுருவீங்களா? வயிறு எப்படியாவது போகணும் விட்டுவீங்களா? உங்களுடைய இருதயம் எப்படியாவது போகணும் விட்டுருவீங்களா? இந்த 12 பாவத்தில் உடல் உறுப்புகள் இருக்கிறது. இந்த 12 பாவத்திற்குள் நம்ம உறவு முறைகள் இருக்கிறது. 12 பாவத்துக்குள்ள தானே சார் உறவு முறை இருக்குது, இல்லையா? இருக்கா இல்லையா? 12 பாவத்துக்குள்ள தான் சார் உறவு முறை இருக்கு. லக்ன பாவம் நானுன்னா, 2ஆம் பாவம் யாரு? நம்ம குடும்பம். 3ஆம் பாவம் சகோதரர்கள், 4ஆம் பாவம் அம்மா, 5ஆம் பாவம் குழந்தை, 6ஆம் பாவம் மாமன். இப்படி வருதா இல்லையா? அப்ப 12 பாவத்தில் உறவு முறைகள் இருக்கிறது, 12 பாவத்தில் உடல் உறுப்புகள் இருக்கிறது. அப்ப லக்ன பாவத்தை மட்டும் பார்த்துட்டு மற்ற எல்லா பாவத்தையும் நான் தெருவில் விட்டுருவேன்னு விடக்கூடாது. நாங்கள் கேபியின் முறையில், இந்த கேபி சிஸ்டத்தில் 12 பாவத்திற்கும் எப்படி லக்ன பாவத்தை உயிர் போன்று உயிர் பாவம் என்று சொல்லி அதை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல 12 பாவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து 12 புள்ளிகளையும் அறியப்படுகிறது. அதனுடைய பாரச்சாதம் எடுக்கப்படுகிறது, அதனுடைய சப்ளால் எடுக்கப்படுகிறது, அதை வைத்து கணிக்கப்படுகிறது. அப்ப இது எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா, இந்த 12 பாவம் என்பதுதான் உங்களுக்கு வாங்கி வந்த வரம், கொடுப்பனை. வாங்கி வந்த வரம் அவங்க கொடுப்பனை சார். 12 பாவங்கிறது தான் விதி கொடுப்பனை. அவர் என்ன 12 பாவத்தில் என்ன வாங்கி வந்திருக்காரு வரம் அப்படின்ற கொடுப்பனை. இதை நாங்கள் எங்களுடைய சாப்ட்வேரில் இப்படி போட்டு எடுத்துருவோம். இங்கே பாருங்க, 12 பாவம் இருக்கு. 1 2 3 12 பாவம் இருக்கு. இந்த பக்கம் அக வாழ்க்கைன்னு இந்த பக்கம் வரும், இது புற வாழ்க்கை. இந்த புற வாழ்க்கையில எந்த பாவ ரீதியாக அவன் சம்பாதிப்பான், எந்த பாவ ரீதியாக அவன் சம்பாதிப்பாங்கிறத இங்க காமிக்குது. அவன் சம்பாதிப்பானா மாட்டானா, எந்த பாவ ரீதியாக சம்பாதிப்பான். அப்ப இங்க இன்னொரு விஷயத்த சொல்லணும். பாரம்பரிய முறையில் 6ஆம் பாவம் உத்தியோகம், 10ஆம் பாவம் தொழில். 6ஆம் பாவம் உத்தியோகம், 10ஆம் பாவம் தொழில். 2 பாவமும் கெட்டு போச்சு. அவன் அதோட செத்துற வேண்டியதானா? அப்படி சொல்லிட முடியுமா சார்? 12 பாவத்திலும் தொழில் இருக்கு, 12 பாவத்திலும் தொழில் இருக்கு. நாங்க சொல்றோம், இதில் எந்த ஒருத்தன் என்ன தொழில் செய்யறான்னு கேட்டா, இதில் எந்த பாவம் வலுத்து இருக்கிறதோ அந்த தொழிலை செய்யன்னு சொல்லிட்டுருவோம். எந்த பாவம், எந்த பாவ ரீதியாக அவனுக்கு வருமானம் இருக்கிறதோ அந்த தொழிலை செய்ய நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிட போறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த 12 பாவம் என்பது விதி கொடுப்பனை. அப்ப இந்த விதி கொடுப்பனை சிறப்பாக இருந்தா, விதி கொடுப்பனை சிறப்பாக அமைந்தால் அவனுக்கு அவன் வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருமா? அமையணுமா? அமையாது. என்ன சார், விதி கொடுப்பனை நல்லா இருந்தா சிறப்பா இருக்கு, சூப்பரா காமிக்கிறீங்க, அது அமையாதுன்னு வேற சொல்றீங்க அப்படின்னா, இந்த விதி கொடுப்பனையை தருவதற்கு, இந்த விதி கொடுப்பனையை உங்களுக்கு தருவதற்கு 9 பேர் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. யாரு சார் அந்த 9 பேரு அப்படின்னா, 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் தான் அந்த விதி கொடுப்பனையை உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும். அந்த 9 கிரகம் தசாபுத்தி நடத்துது இல்லையா? அந்த தசாபுத்தி அந்த கொடுப்பனையை நடத்துவதற்கு அந்த காலம் தசாபுத்தி வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு கொடுத்துரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டில் இப்போ கபடின்னு எடுத்துங்களேன், நல்ல சூப்பரான பிளேயர் இருப்பான், அவனை போய் சப்ஸ்டியூட்டில் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அவன் எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்ப்பான். அவன் நல்ல பிளேயர் வேற, எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்ப்பான், அவனுக்கு விளையாட சான்ஸே கிடைக்காது. அவனை விளையாட விட்டோன்னா பின்னே எடுத்துருவான். அது மாதிரி இந்த தசாபுத்தி சிறப்பாக இருந்து நடந்த அந்த காலத்தில் நடந்தால், காலத்தில் நடக்கணும்.
ஒருத்தனுக்கு சூப்பரான கிரகம் ஒரு சுக்கிரன், அவனுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகம், அவனுக்கு பிறந்து 15 வருஷத்துல முடிஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அது பிரயோஜனம் இல்லை. எப்போ வரணும்? அவன் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் ஒரு 25 மேல அவனுக்கு சுக்கிரன் தசை வந்து அது சிறப்பாக இருந்து பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்தால் அவன் 45 வயசுல சூப்பரா அடிச்சு சம்பாதிச்சுட்டு வந்துடுவான். அப்ப இந்த விதி கொடுப்பனையை அமுல்படுத்துவது யார்கிட்ட இருக்கு? கிரகங்களிடம் இருக்கிறது. கிரகங்கள் தசாபுத்தி நடத்த வேண்டும். அந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினால் வாழ்க்கையில் அவன் சிறப்பான பொருளாதாரத்தை, வீடு மனை நிலம் வாகனம் அமைப்பான். அதே மாதிரி அகம் சார்ந்த விஷயத்துக்கு எந்த கிரகம் பொறுப்படுத்தி இருக்கிறதோ அந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினால் அந்த காலங்களில் அவனுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், படிப்பு எல்லாமே அது கொடுத்துரும். இப்படி நீங்க ஆட்சி, உச்ச, நீசம் எதையும் பார்க்காமல் ஆட்சி, உச்ச, நீசம் இந்த 40 விதமான ரூல் இருக்குல்ல, சட்பலம், திக்பலம், திருப்பலம், இது மாதிரி பார்வை பலம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதையெல்லாம் பார்க்காம 2 நிமிஷத்துல உங்க ஜாதகத்தை போட்டு இவனுடைய வாழ்க்கை, இவனை எப்படி வாழப்போகிறான், குழந்தை பிறந்த உடனே நீங்க கொடுத்தீங்கனாலே இந்த ஜாதகம் எடுத்துருவோம். இவன் எப்படி வாழ போறான், இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, இவன் ஆர்ட்ஸ் குரூப் படிப்பானா அல்லது டெக்னிக்கல் கல்வி போவானா, டாக்டரா போவானா, இன்ஜினியரா போவானா, எல்லாமே இதுல வந்துடும். ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து எடுத்துருவோம். ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி இது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துடும். இதை பார்த்தே சொல்லிடுவோம். இதை 10,000 ஜாதகம் போட்டாச்சு, 10,000 பேர்கிட்ட பேசியாச்சு, 10,000 போட ப்ரூவ் பண்ணியாச்சு. கண்ணுக்கு தெரியாத இடத்துல அமெரிக்காவில் இருந்தும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் இன்னைக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. முன்ன பின்ன பார்த்ததில்ல, அவங்க டேட்டா போட்டு டைமு கொடுக்குறாங்க. இங்கேருந்து சொல்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஜாதகம் பார்க்கணுன்னாரு. போட்ட அடுத்த நிமிஷம் சொன்னேன், சார் முத ஒய்ஃபு டைவர்ஸான்னு கேட்டேன். ஆமாம் சார் முத ஒய்ஃபு டைவர்ஸு என்றார். ஓகே, ஜாதகம் பக்காவாக இருக்குது சார். ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணோட கான்டாக்டில் இருக்கீங்க, முத ஒய்ஃபு டைவர்ஸ்னு சொல்லியாச்சு, ஆமான்ட்டாரு. ரெண்டாவது இப்ப ஒரு பெண்ணுடன் நீங்கள் தொடர்பில் உள்ளீர்கள், ஆமாவா இல்லையா அப்படின்னா, சார் ஆமா சார். ஓகே, அது வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. அப்ப அவங்க ஜாதகத்தை கொடுங்க, அது என்னன்னு பார்ப்போன்னு பார்த்தோம். அவங்க ஜாதகம் அவரு ஜாதகம் விட பொண்ணு ஜாதகம் நல்லா இருந்துச்சு. அப்ப சார் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இதை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் முதல் திருமணத்தில் டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் நீங்கள் அல்ல, அந்த பொண்ணு ஜாதகம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு. அது ஒரு பல் டாக்டர், அது கிரிட்டிக்கலா இருந்துச்சு, அதனால டைவர்ஸ் வாங்கினீங்க, கரெக்ட். ஆனால் இந்த பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா பிரச்சனை வந்து பொண்ணால வராது, உங்களால வரும். அப்ப நீங்க தான் பிரச்சனைக்குரிய ஆளாக மாறுவீர்கள். பொண்ணு நல்ல பொண்ணு பார்த்து இந்த பொண்ணை நல்லா கல்யாணம் பண்ணலாம், நீங்க இதை அனுசரித்து அந்த அனுபவத்தை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துங்கன்னு. இல்லை சார் நான் வந்து அனுபவப்பட்டுட்டேன், நீங்களும் நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார்னாரு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்ப இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்லிடுது. இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லிடுது இது இந்த 9 கிரகங்கள் என்ன செய்யும், இந்த 9 கிரகங்கள் என்ன செய்யும். ஸ்கேன் ரிப்போர்ட் சார், இது சும்மா நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்து கஷ்டப்பட்டு 25 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், பாரம்பரியத்தை படிச்சு கட்டத்தை எண்ணி 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 அப்படி கஷ்டப்பட்டேன். இங்கேருந்து ஒரு கிரகம் பார்க்கும், அங்கேருந்து பார்க்கும், அப்புறம் வந்து ஆட்சி உச்ச நீசம் பார்க்கணும், அப்புறம் வந்து புஷ்கர நவாம்சம் என்னென்னமோ சொல்லி அத்தனையும் கால்குலேட் பண்ணி பலனை சொன்னா ஃபெயிலியர் ஆகுது. சில இது கரெக்டா இருக்கு, சில இது தப்பா வருது. ஆனால் இதில் யாரும் தப்பிக்க முடியாது. ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டர் எப்படி வந்து நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு நம்ம இங்கே உட்காந்துருப்போம், டாக்டர் எக்ஸ்ரே வாங்க வச்சுட்டு அவர் பேசுவார், என்னய்யா நுரையீரல் எல்லாம் அரிச்சு போச்சு அப்படின்னு யாரை பார்த்து பேசுவார், எக்ஸ்ரே பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அது போல இது எக்ஸ்ரே ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்கேன் எடுத்துக்க முடியும். நான் வந்து எல்லா மீட்டிங்லையும் சொல்ற மாதிரி இப்பயும் சொல்லிடுறேன், நீங்க வந்து பாரம்பரியத்தில் பயணம் செய்யுங்கள், நீங்கள் அந்த முறையில் போங்க. நீங்க உடனே நாளைக்கே இந்த முறைக்கு வாங்கன்னு நான் சொல்லலை, வரலாம், வர்றது தப்பு இல்லை. அதுக்கு வந்து ஏன் வரமாட்டாங்க
அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த முறையை வரணும்னா ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும், ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ கம்ப்யூட்டரோ வேணும். இல்லாமல் இந்த ஜாதகம் இதை வந்து போட முடியாது. ஒரு சிஸ்டம் வேணும். அப்போ ஒரு லேப்டாப் இன்னைக்கு வந்து ஒரு 30,000 ரூபான்னு வச்சுங்க. ஒரு ஆர்டினரியான லேப்டாப்பு 30,000 ரூபா, சாஃப்ட்வேரு ஒரு 15,000 ரூபா. 45,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த முறையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம். இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப ஈஸியான வேலை தான். அதில் வந்து அது நானே சொல்லி கொடுத்துருவேன். நான் சொல்கிறது உண்டு, நீங்கள் சிஸ்டம் வாங்குறதுக்கு, சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கும் லேப்டாப் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த சிஸ்டத்தை நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் சார், எனக்கு காசே வேண்டாம், நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னு சொல்லுவேன். இதை இன்வெஸ்ட் பண்ணி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரெடி இல்லை யாரும். அன்னைக்கு ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் தான், என்னுடைய ஆசான் தான் அவர் என்ன சொல்றாரு, அடே போப்பா, நான் இந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு, சின்னோட ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு கட்டத்தை போட்டு நான் பலன் சொல்லிட்டு போயிடுவேன், நீ லேப்டாப்பு வாங்கு சாஃப்ட்வேர் வாங்குன்னு சொல்ற, அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த ஒரு பேப்பர் போதும், இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா இப்படிப்பட்ட துல்லியமான விஷயத்தை சொல்ல முடியுமா? அவன் எந்த நேரத்தில் அவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட போகுது, எந்த நேரத்தில் அவன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது அப்படின்ட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும். அவங்களுக்கு அறிவுறுத்திடலாம், சார் இது வரைக்கும் போனது கரெக்டு, அடுத்து வர்ற திசை உங்களை தலை குப்புற கவுத்துரும், கீழே உழ போடுவீர்கள், நீங்க பழைய மாதிரியே உங்களுடைய மூவ்மெண்ட் வச்சிருந்தா நீங்கள் இதுவரை சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் இழப்பீர்கள். அவனுக்கு சொல்லணுமா இல்லையா? சார் ஒரு விஷயம் சொல்றேன், போன வாரத்தில் நெய்வேலியில இருந்து நான் பேசினதை கேட்டுட்டு ஒரு ஜோதிடர் கால் பண்றாரு. அவர் ஒரு ஜோதிடர். ஐயா நான் ஒரு ஜோதிடருங்க. சரி ஐயா சொல்லுங்க, உங்களுடைய ஸ்பீச் பார்த்தேன், உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு நீங்க காமிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கும் வந்து ஒரு விஷயம், ஏன் ஜாதகத்தை எனக்கு போட்டு தரேன்னு வேற சொல்லியிருக்கேன், ஃப்ரீயா போட்டு தரேன் நீங்க அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு போட்டு தாங்க. உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் வந்து ஒரு அரசு அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். 60 வயசுக்கு தாண்டி ஓய்வு பெற்றுட்டேன். ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வேணும்னு ஒரு ஓய்வு பெற்றதுன்னு ஒரு அமௌண்ட் வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த அமௌண்ட் போயிடுச்சு. நான் ஏன் வந்து நம்பிக்கையா இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னா, அவர் சொன்னது, எனக்கு இப்பொழுது சூரிய திசை நடைபெறுகிறது, சூரியன் என் ஜாதகத்தில் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது, அம்சத்தில் அது ஆட்சி பெற்றிருக்கிறது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. அப்ப எனக்கு வந்து சூரிய திசை நல்லது செய்யும் அப்படின்னு நினைச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்ப அந்த சூரியன் எனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாரு. ஐயா அனுப்புங்க அப்படின்னு போட்டா, சூரியன் பொருளாதாரத்துக்கு 25% வச்சிருக்குது. 9 கிரகங்களில் ரொம்ப கம்மியான பர்சன்ட் வச்சிருக்கிறது சூரியன். அப்ப இந்த சூரிய திசை நடைபெறுகிற பொழுது இவர் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வருமா? அவுட். அவர் அசந்து போயிட்டாரு. ஐயா இவ்வளவு கரெக்டா பர்சன்டேஜ் போட்டு நான் போடலங்க ஐயா பர்சன்டேஜ், நான் நீங்க கொடுத்த ஏதாவது டயத்தை மாத்தி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி 25% வர்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? கிடையாது. நீங்க கொடுத்த டயத்துல தான் ஜாதகம் போட்டிருக்கேன். அங்க போட்டதுக்கு அந்த சூரியன் 25% காமிக்குது, அவர் பொருளாதாரம் ரிட்டையர்மெண்ட் காசு போச்சு, அவுட் ஆயிடுச்சு. இதை சொல்லணுமா? அவருக்கு தெரியலங்க, அவர் ஜோதிடருங்க, மற்றவங்களை ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் ஜோதிடத்தை அவர் கணிக்க முடியவில்லை. அவருடைய ஜாதகத்தை அவர் கணிக்க முடியாதவர் எப்படி மக்களுக்கு போய் ஜோதிடம் சொல்ல முடியும்? இங்கதான் வந்து நாங்க கேபி சிஸ்டம் நிக்குது. இது துல்லியமாக சொல்ல முடியும், இதை துல்லியமாக சொல்ல முடியும். எந்த நேரத்தில் உனக்கு பொருளாதாரத்தில் சறுக்கல் வரப்போகிறது, எந்த நேரத்தில் பொருளாதாரம் உனக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை எல்லாரும் சொல்ல முடியும். அது மாதிரி திருமண காலங்களை, திருமணம் எப்ப பண்ணணும் அப்படிங்கிற திருமண காலங்களையும் துல்லியமாக சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே, சார் நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த தேதியில உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னா, ஆமா சார். ரைட்டு சார். இந்த தேதியில நீங்க வேலைக்கு போனீங்களா அப்படின்னா, ஆமா சார். எப்படி சார் இது?
எப்படின்னா ஒன்றும் இல்லை சார், இந்த கிரகம் இருக்குல்ல 9 கிரகம், அகம் சார்ந்த புறம் சார்ந்த 9 கிரகம் இருக்கு இல்லையா, அந்த புறம் சார்ந்த கிரகம் ஆக்டிவேட்ல இருந்துச்சுன்னா தசா புத்தி நடந்துச்சுன்னா வேலைக்கு போவான்னு சொல்லுங்க. 9 கிரகத்துல இந்த நல்ல நல்ல தசா புத்தி அகம் சார்ந்ததுக்கு இருந்தா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லுங்க, குழந்தை குட்டியை பிறக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒன்றும் மண்டகாயிர வேலை எதுவும் இல்லை. அது மாதிரி இன்னைக்கு நான் வந்து சப்ஜெக்ட் வந்து திருமண பொருத்தம் சார்ந்து தான் பேசலான்னு வந்தேன். இன்னைக்கு பேசிக்கலாக வந்து கொஞ்சம் ஜோதிடத்தை பற்றியும் அப்புறம் கேபி சம்பந்தமாக பேச வந்துருச்சு. அடுத்த அடுத்த ஒரு வாய்ப்பு வரும்போது திருமண பொருத்தத்தை நான் பேசுகிறேன். இங்கே வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து கேபி முறையில் பேசுறதால இவருக்கு கேபி தான் தெரியும் போல அப்படின்றாங்க. அப்படி இல்லை, 25 வருஷம் பாரம்பரியத்தில் பயணிச்சுட்டு நாடியிலையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேபியில் வந்திருக்கிறேன். அப்போ என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா கேபி முறையும் பார்ப்பேன், நாடி முறையும் பார்ப்பேன், பாரம்பரியமாக 3 ஜோதிடர்களை பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட ஒரு ஜாதகத்தை எனக்கு கொடுத்து பார்க்க சொன்னால் 3 முறைகளை நான் அனலைஸ் பண்ணுவேன். பாரம்பரியத்தையும் பார்க்காம விட்டுற மாட்டேன், அதையும் பார்ப்பேன். நாடி ரூல் என்ன சொல்லுங்கிறதையும் பார்ப்பேன், கேபி ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் அனலைஸ் பண்ணுவேன். இந்த திருமண பற்றி ஒரே ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும். திருமணம் பண்றதுல வந்து அவசரப்பட வேணாம். முதல் விஷயம் அவசரப்படாதீங்க. முதல் விஷயம் அவசரப்படக்கூடாது. திருமண விஷயத்தை அவசரப்படாதீங்க. நிறைய பெற்றோர்கள் சார் வயசாயிடுச்சு கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ கல்யாணம் ஆகலன்னா ஒரு கவலை பெற்றோர்களுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகவில்லை என்றால் ஒரு கவலை, கல்யாணம் ஆகலையே. இதுல வேற பேரண்ட்ஸ் அவன் பாட்டுல என்ன இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்க வர்ற சொந்த பந்தம் இருக்காம பாருங்க, என்ன பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா, என்ன அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கன்னு அவனுக்கு வேற சப்ஜெக்டா இருக்காது, அவனை போட்டு வறுத்து எடுக்கிறது. அதுக்கு பயந்துட்டு இங்க இப்படி வருது சார் என்றது. ஆனால் அவசரப்பட வேண்டாம். காலம் கனிந்தால்தான் அது செய்யணும் கல்யாணத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு விதை இருக்கிறது, நம்மிடம் ஒரு விதை இருக்கிறது, நிலம் இருக்கிறது. விதையும் என்னோடது, நிலமும் என்னோடது. அந்த விதையை என்னுடைய நிலத்தில் ஊன்றலாம், ஊன்றி பயிரிடலாம். ஆனால் என்னுடைய விதை என்னுடையது, நிலம் என்னுடையது. எந்த நேரத்திலையும் விதையை ஊனிடலாமா ஐயா? விதை என்னோடதுங்க ஐயா, நிலமும் என்னோடது. அந்த விதையை எப்ப வேணாலும் கொண்டு போட்டுருவியா? காலம் பார்க்க வேண்டாமா? அப்ப காலத்தே பயிர் செய்து என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒரு விதைய பூமியில போடணும்னாலே காலம் பார்க்க வேண்டும். அதுபோல ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு காலம் பார்த்து திருமணத்தை நடத்த வேண்டும். அப்படி நடத்தாமல் இன்னைக்கு வர்ற 10 ஜாதகத்தில் 5 ஜாதகம் டைவர்ஸ். என்னடான்னா இந்த 10 பொருத்தத்தில் பண்ற கூத்து இருக்குதுங்களே, அதுவும் சாப்ட்வேர் வேற ஃப்ரீ சாப்ட்வேர் வந்துருச்சா, தட்டுறான், சில்லில் வச்சு தட்டுறான், பையன் ஜாதகத்தை போடுறான், பொண்ணு ஜாதகத்தை போடுறான், 9 பொருத்தம் வந்துருது. 9 பொருத்தம், கல்யாணம் பண்ணு. 3 மாசத்துல டைவர்ஸ்ல நிக்கிறான். 3 மாசத்துல டைவர்ஸ்ல நிக்கிறான். சார், திருமண பொருத்தத்தை பார்க்க வேண்டிய காலத்தை கால தேச வர்த்தமானம் சொல்லி இருக்கிறாங்க. காலத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திருமண பொருத்தம் பார்க்காமே கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் நின்னுச்சு, குழந்தை குட்டி பெற்றாங்க, வாழ்ந்தாங்க. உண்டா இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திருமண பொருத்தமே பார்க்கல, சொந்தக்கார பொண்ணு, மாமன் பொண்ணு, மச்சான் பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வாழ்ந்தான், குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டான், இருந்தான், இருக்கிறார்கள். இன்னைக்கும் திருமண பொருத்தத்தை பார்க்கல. அவன் சொல்லுவான், சார் நான் எந்த திருமண பொருத்தத்தை பார்த்தேன் அப்படின்னா. ஏன் சார் அன்றைக்கு ஜெயித்தது, அன்றைக்கு என்ன ஜெயிச்சது, இன்னைக்கு ஏன் தோற்கிறது? இதை ஜோதிடர்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருமண பொருத்தம் பார்க்காமையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏன் ஜெயிச்சது, இன்னைக்கு எல்லா பொருத்தமும் பார்த்து தோக்குதே ஏன்? இதை ஜோதிடர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் ஜோதிடர்கள் தோற்று விடுவார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் தோற்று போற இடம் திருமண பொருத்தத்தில் தான் தோற்கிறாங்க. அன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு ஜாதகம் வருது, கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டைவர்ஸ் சார், அவ்வளவு செலவு பண்ண சார், அழுகுறாங்க அப்பா. சார் யாருக்கிட்ட சார் பொருத்தம் பார்த்தீங்க? மதுரையில் அவரு பெரிய ஜோதிடர், அவரு கல்வி நிறுவனம் நடத்துறாரு, ஜோதிட
கல்வி நிறுவனம் நடத்துறாராம், அவர்கிட்ட பார்த்தோம் சார் அவுட்டுங்க. அப்ப கால தேச வர்த்தமானம் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு பெண்கள் உண்மையிலேயே ஒரு 50 வருஷம் முன்னாடி பெண்கள் ஆண்களிடம் கஷ்டப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்து பெண்கள் கஷ்டப்பட்டாங்க. இன்றைய காலகட்டம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஆம்பளை கஷ்டப்படுறான், பையங்க கஷ்டப்படுறான் பொண்ணுங்கள்ட்ட. அப்ப அன்னைக்கு சகிப்புத்தன்மை இருந்தது பெண்களுக்கு. அன்றைக்கு இருந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்தது, ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருந்தது. அங்க எப்படி அப்பா அம்மா கிட்ட இருந்தாங்களோ அதே மாதிரி மாமனார் மாமியார் சொந்த மச்சனை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் இருந்தது, ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நானும் குழந்தைய பெற்றவன் தான், நான் 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றவன் தான். இன்னைக்கு இது என் பிள்ளைகளை போலதான் மற்ற பிள்ளைகளையும் பார்க்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க உங்களுடைய பெண்கள், நம்மளுடைய குழந்தைகள் அந்த ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் இருக்கிறதா? ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் இல்ல சார். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி ஒரு டைலாக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னா கல் எடுத்து மண்டையில ஜோசியரை அடிச்சு உடைச்சிருவான். என்னடா நினைச்சுக்கிட்ட, நான் கல்லா நான் புல்லா, என்ன கல்லு மாதிரி புல்லு மாதிரி வாழ சொல்றியா, நீ சாவுடான்னு கல்லை எடுத்து என் மண்டையில போட்டுருவா. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏற்றுக்கொள்கிற சகிப்புத்தன்மை இல்லை, மனநிலை இல்லை. இதை புரிந்து கொண்டு நீங்க ஜோசியம் பார்க்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஜோதிடர்லாம் ஒரு லாஜிக் பேசுறாங்க, அது வேற எனக்கு அதை வேற. அந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார், ரஜி பொருத்தம் இல்ல வாழ்றாங்க சார், இந்த பொருத்தம் இல்ல வாழ்றாங்க சார், அந்த பொருத்தம் இல்ல வாழ்றாங்க சார், திருமண வாழ்றாங்க சார். ஒண்ணு புரிஞ்சுக்க, அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, இந்த காலத்துல வாழ முடியாது. பெண்கள் படிக்க வச்சுட்டோம், ஒவ்வொரு பெண் பிள்ளையும் படிச்சிருக்கு, சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கு, டாக்டரா இருக்கு, இன்ஜினியரா இருக்குது, படிச்சு வச்சுட்டோம், ப்ரொஃபஸரா இருக்குது, படிக்க வச்சுட்டோம், நாலேஜ் வந்தது. அது நாலேஜ் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது யாருக்கும் கல்லு மாதிரி புல்லு மாதிரி கொண்ட அவசியம் இல்லை. அப்ப பொருத்தம் பார்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், சேர்க்கணும். இதை நீங்க கோட்டை விட்டீங்கன்னா ஜோதிடர்கள் மேல் பழி சேரும். அதனால் திருமண பொருத்தத்துல ஏனோ தானே இந்த 10 பொருத்தத்தை பார்த்துட்டு நிறைய ஜாதகம் சார் டைவர்ஸ் வரலாம், தசா புத்தி காலை அடிக்குது சார். 10 பொருத்தத்தை பார்த்தா 9 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்கு. இங்க தசா புத்தி புடுங்கிட்டு போயிடுச்சு, பிரிச்சு விட்டுருது. அப்ப தசா புத்தியை நம்மால தசா சந்தின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. தசா சந்தி வரக்கூடாத பாத்துங்க, தசா சந்தி தசா சந்தி கிடக்குடா. 2 பேருக்கும் பொருள் சார்ந்த பாவங்கள் 8 பண்ணணும் டைவர்ஸ் போவான்னு ஏன் சொல்ல முடியாது? சொல்ல தெரியல 12 பாவங்களை பிரித்து பார்க்க தெரியவில்லை. 6 பாவம் அகம் சார்ந்த பாவம், 6 பாவம் புறம் சார்ந்த பாவம் என்று 4, 8, 12 உங்களை பிரித்து விடும், காயப்படுத்தும் புரிந்து கொள்ளாமல் பொருத்தத்தை போட்டு இன்னைக்கு நடுத்தருவில் நிற்குது நிறைய குடும்பம். அப்ப திருமண பொருத்தத்தில் தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஜோதிடர்களும் சரி, கொஞ்சம் திருமண பொருத்தத்தை கொஞ்சம் அவசியம் கொஞ்சம் ஆராய்ச்சி நிதானப்படுத்துங்க, அவசரப்படாதீங்க. இன்னொன்னு, இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம், இது நிறைய சொல்லிட்டேன், 20 லட்சம் 30 லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவான். ஜோதிடம் பார்த்துட்டு எவ்வளவு சார் செலவு பண்ண தெரியுங்களா? 500 ரூபா செலவு பண்ணுவான். எங்கேயாவது 200 ரூபா வாங்கிட்டு ஒரு ஜோதிட பொருத்தம் பார்க்கறான்னு வச்சு, என்கிட்ட ஒரு ஆள் வந்தான், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, சார் பொருத்தம் பார்க்கறதுக்கு எவ்வளவு சார் அப்படின்னா, நான் ஒரு 50 ரூபா சார்னே. ஏன் 30 ரூபாய்க்கு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா, போயா போயிட்டு வெளியே, ஒரு டீ எவ்வளவுயா, ஒரு காப்பி எவ்வளவுயா, போயா, 20 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன், 10 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன், பொருத்தம் பார்க்கறதுக்கு 30 ரூபாய்க்கு பார்ப்பியா? அதனாலதான் எல்லா குடும்பம் நடுத்தருவில் நிற்குது, போயா வெளியே, தட்டி விட்டேன். அப்ப 20 லட்சம் 30 லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்றியே, அது ஒரு 10,000 ரூபாய் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு நீ செலவிடக்கூடாதா? ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடாதா? போட்டோகிராஃபருக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குற, போட்டு அலங்காரம், மேடை அலங்காரத்துக்கு இந்த தாலி கட்டி முடிஞ்ச உடனே அலங்காரம் பிச்சை எடுத்துருவான். அந்த மேடை அலங்காரத்துக்கு 1,50,000 லட்ச ரூபாய் செலவு பண்றான், 2 லட்ச ரூபாய் செலவு பண்றோம். போட்டோ எடுக்கிறதுக்கு 1 லட்ச ரூபாய் 1,50,000 லட்ச ரூபாய் போட்டோகிராஃபருக்கு செலவு பண்றான். ஆனா ஜோசியருக்கு போய் 50 ரூபா தரேன், 100 ரூபா தரேன், நீங்க பாருங்க, அதனாலதான் நடுத்தருவில் நிக்கிற.
அப்ப ஜோதிடம் அவன் தான் உன் கல்யாணத்தையே தீர்மானிக்கிறான். அவனுக்கு 10,000 20,000 செலவு பண்ணி பார்க்கறது என்ன தப்பு? 4 ஜோதிடர் 10 பேரை பாருங்க. நான் மட்டுமே சிறந்த ஜோதிடர், நான் பார்த்தது சரியா இருக்கும் நான் சொல்லலை. நான் ஜோதிடம் பொருத்தம் போட்டேன்னா நீ இன்னும் 2 பேர்ட்ட பார்த்துக்கன்னு சொல்லிடுவேன் நான். அதுபோல திருமணத்தை பொறுத்தவரையில் அவசரப்படாதீர்கள். ஆராய்ந்து 4க்கு 5 பேரை ஜாதகத்தை பார்த்து அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் போல அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி இதுவரையும் கேட்டுக்கிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுதுங்கிறதுக்கு உண்மையான ஒரு விஷயம் ஐயா வச்சு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக துரைசாமி ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து சிறப்பு செய்ய வருகிறார். வருக வருக என வரவேற்கிறோம்.